பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேலையிலும் கூட வாரம் வாரம் பார்த்துட்ருக்கோம். நம்ம 2ஆம் வாரம்குள்ளே கடந்திருக்கோம். நம்மளோட உபவாச நாளில் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசின ஒரு வார்த்தையும் கூட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏசாயா 61:2 பார்ப்போம். ஏசாயா 61:2 கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை செறிக்கட்டும், நம்முடைய தேவன் நீதியை செறிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை செறிக்கட்டும் நாளையும். இதில் மூணு பாட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அனுக்கிரக வருஷம். அனுக்கிரக வருஷம் அப்படின்னா என்னென்னா, தேவனுக்கு ஏற்ற காலம், தேவனுக்கு ஏற்ற நேரம், காலம் அப்படின்ட்டு இதில் குறிச்சிக்கலாம். அனுக்கிரக வருஷம். இரண்டாவது என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியின் நாள், நீதியை செறிக்கட்டும் நாள். மூணாவது என்ன கர்த்தர் நமக்கு இதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும் துயரம் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னென்ன அப்படின்னா, முதல்ல அனுக்கிரகம், இரண்டாவது நீதி, மூன்றாவது துயரம் அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல அனுக்கிரகத்தின் வருஷம் அப்படின்னா தேவனுக்கு ஏற்ற காலம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தரிடத்தை மன்றாடுவாங்க, கேட்குவாங்க. அவங்கள்ட்ட கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கேட்குவாங்க. இந்த மாதிரி கர்த்தாவே எனக்கு ஏன் இந்த மாதிரி குழந்தை தரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வருடம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு ஏசப்பா அப்படின்னா, அனுக்கிரக வருஷம், என்னுடைய அனுக்கிரக வருஷத்தில் நான் உனக்கு நன்மைகளை செய்யுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு. இரண்டாவது நம்முடைய தேவன் நீதியை செறிக்கட்டும் நாளையும். நீதியை செறிக்கட்டும் நாள்னா, இப்போ ஏதாவது நம்மளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, நீதி ஜஸ்டிஸை செறிக்கட்டும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு, நீதியை செறிக்கட்டும் நாளையும். யார்? நம்முடைய தேவன் நமக்கு என்ன தீங்கு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நீதியை செறிக்கட்டும் நாளை நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறாரு. நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரம். மூணாவதாக என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர் அப்படின்னா, துயரம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டு, கர்த்தர் கூட நம்ம ஒன்றா இணைஞ்சி கர்த்தர் கூட வாழ்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வருகின்ற ஒரு சின்ன சின்ன துயரமாக இருந்தாலும் பெரிய பெரிய துயரமாக இருந்தாலும் என்ன ஆகும், கர்த்தர் இடத்துல வந்தால் நமக்கு என்ன ஆகும், நன்மை தான் பெறுவோம், நன்மை தான் நமக்கு கிடைக்கும். எனக்கு மனதில் சின்ன சின்ன துயரங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நான் மன்றாடி, கர்த்தர் கூட பேசி, ஏசப்பா கூட உறவாடி நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். அதுக்கு கர்த்தர் எனக்கு பதில் தருவார். அதுபோல் என் தேவ ஜனமே உங்களுக்கும் என்ன பண்ணுவார், கர்த்தர் துயரத்திலிருந்து நம்மளை ஒரு நிலை நாட்டுதலாக நம்மளை வைப்பார் அப்படின்றத இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை செறிக்கட்டும் நாளையும். அனுக்கிரக வருஷத்தையும் நீதியின் செறிக்கட்டும் நாளையும். மூன்றாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னா, துயரப்படுகிற மக்களுக்கு, துயரப்படுகிற அனைவருக்கும், எல்லாருக்குமே கஷ்டப்படுற, துயரப்படுற, ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்திலேயோ இல்லைன்னா ஒரு சபையிலையோ இல்லை ஏதாவது ஒரு தனிப்பட்ட மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு ஒரு ஆறுதல் செய்கிற தெய்வமாக நமக்கு இருக்கிறாரு அப்படின்றது சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கூட ரஜாவியானவரே அப்பா எங்கள் கூட பேசுனீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் ரஜாவியானவரை நடத்தி வருகின்ற எபினேசர், எங்களை நீதியின் பாதையில் நீங்கள் நடத்த போகிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய அனுக்கிரக வருஷத்தையும் அப்பாவியானவரே நீங்கள் எங்களுடைய நீதியை செறிக்கட்டும் நாளையும் ரஜாவியானவரே அப்பா, எந்த நாள், எந்த நேரம், எந்த நிமிடத்துக்குள்ள ரஜாவியானவர் நீங்கள் என்ன விஷயத்தை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ
ராஜாவியானவரே உடைய சித்தமும் திட்டமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாய் ராஜா நடத்தி வருகின்ற எபினேசர் நீர் இனிமேல் எங்களை நடத்த போகிற உடைய சிலாய்க்கத்திற்காய் உமக்கு கோடி கோடி நன்றி என ஜெபிக்கிறேன். அப்பாவியானவரே எங்கள் அன்பான தேவ ஜனத்திற்காக ஜெபிக்கிறேன். ரச்சாவியானவரே அப்பாவியானவரை யார் யாரெல்லாம் இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாரையும் ரச்சாவியானவர் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவியானவரே நீர் அவியானவரை இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறேன். ரச்சாவியானவரே இந்த வேலையில் ரச்சாவியானவரே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உதவி செஞ்ச கிருபைகளுக்காக கோடி கோடி நன்றி டாடி. இம்மட்டுமா ராஜா நடத்தி வருகின்ற எபினேசர் இனிமேல் நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.